ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம ஆல்ரெடி காணொலி பண்ணியிருக்கோம். கச்சிக்கோடாலேருந்து மதுரைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட போகிறதுன்னு. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 3ஆம் தேதின்னு சர்வீஸ் சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 8ஆம் தேதி தான் ஆரம்பிக்கணும்னு. அதே போல் தான் வருகிற 8ஆம் தேதியிலேருந்து கச்சிக்கோடாலேருந்து மதுரைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இது எந்த பாதைன்னு கேட்டிங்கன்னா, கச்சிக்கோடாவில் ஆரம்பித்து நேராக காட்பாடியிலேருந்து வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரத்துலேருந்து நேராக சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை வழியாக மதுரை வழி செல்கிறது. இப்படி மெயின் பாதையில் வழியாக அந்த ரயிலானது இயக்கப்பட போகிறது. வருகிற 8ஆம் தேதியிலிருந்து இதுக்கான ரயில் சேவை ஆரம்பமாகிறது. இதோட டைமிங் ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்காக நான் திருப்பி சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கச்சிக்கோடா இரவு 8:30 கச்சிக்கோடா வண்டி புறப்பட்டு காட்பாடிக்கு செவ்வாய்க்கிழமை மதியம் 12:10 காட்பாடி அப்படியே நேராக வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரத்துக்கு மாலை 4:15 இந்த வண்டி வருது. ஸோ இது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்றைக்கி இந்த சர்வீஸ். திங்கட்கிழமை தான் செவ்வாய்க்கிழமை விழுப்புரத்துக்கு வருது. அங்கேருந்து மதுரைக்கு புதன்கிழமை நள்ளிரவு 1:20 மதுரையை சென்றடைகிறது. இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன், நீங்களே பார்த்துக்கோங்க. அதே போல் மதுரையிலேருந்து புதன்கிழமை வண்டி புதன்கிழமை அடுத்த வாரம் புதன்கிழமை இந்த ரயில், அதாவது தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புதன்கிழமை, அதாவது 10ஆம் தேதி அன்று மதுரையிலேருந்து பிற்பகல் 11:55, அதாவது காலை 11:55 வண்டி புறப்பட்டு காட்பாடிக்கு உங்களுக்கு 11:21 வருது. அங்கேருந்து உங்களுக்கு கச்சிக்கோடாக்கு போய் சென்று அடைகிறது. இதற்கான முன்பதிவு இன்று முதல் ஆரம்பமாகிறது. இன்று சாயங்காலத்துக்குள்ளே ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. இன்னும் புக்கிங் நாட் அலோடுன்னு வந்துட்டுருக்கு. விரைவில் இன்றுக்குள் உங்களுக்கு முன்பதிவு துவங்க இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ரயிலை நீங்கள் முக்கால்வாசி கண்டிப்பாக இதை பயன்படுத்தினீங்கன்னா இதில் நிரந்தர ரயில் சேவை ஆகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வருகிற 8ஆம் தேதியிலிருந்து கச்சிக்கோடா மதுரைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட போகிறது. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதே தான் உங்கள்கிட்ட நான் திருப்பி சொல்கிறது. அதே தான் சிறப்பு ரயில் மட்டும் இயக்குவாங்க. அதே போல் புதிய ரயில் சேவை, அதே போல் எக்ஸ்ட்ரா நீடிப்பு ரயில் சேவை எதுவும் இருக்காது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிறப்பு ரயில்களை தான் அப் டு ஜூலை மாதம் வரைக்கும் இந்த சிறப்பு ரயில் தான் இயக்குவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வரவங்க வேறு புது டைம் டேபிள் ஜூலை மாதத்திற்கு பிறகு தான் புதிய ரயில் சேவை மற்றும் நீடிப்பு ரயில் சேவை ஆகியவற்றை பற்றி புதிய கால அட்டவணையில் தான் இயங்கும். ஸோ இதுதான் உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறதுக்காக அந்த காணொலி பண்ணியிருக்கேன். அதே போல் செகந்திராபாத் ராமநாதபுரம் விரைவில் இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஈவினிங்லேருந்து ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ அது 3ஆம் தேதின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 3ஆம் தேதி வரும் வாரங்களில், அதாவது 10ஆம் தேதியிலேருந்து சர்வீஸ் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்று இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை. இன்னும் ரிசர்வேஷனை வண்டிக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அதனால் வரும் வாரங்களில் அந்த சர்வீஸும் ஆரம்பம், அதாவது 10ஆம் தேதியிலிருந்து செகந்திராபாத் ராமநாதபுரம் சிறப்பு ரயிலும் இயக்கப்பட போகிறது. அது எப்படி இயக்குறாங்கன்னா, செகந்திராபாத்லேருந்து புறப்பட்டு நேராக சென்னை சென்னையிலேருந்து நேராக விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவாரூர், பட்டுக்கோட்டை, காரைக்குடி வழியாக அப் டு ராமநாதபுரம் வரை செல்கிறது. ஸோ அதுக்கும் முன்பதிவு விரைவில் துவங்க இருக்கிறது. அது வர 10ஆம் தேதியிலிருந்து அதுக்கான சர்வீஸும் ஆரம்பமாகிறது. ஸோ நம்ம மெயின் ரயில் பாதையில் 2 சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட போல என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த ரயிலை நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது விரைவில் நிரந்தர ரயில் சேவை ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னால் கொஞ்சம் கரகரன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்க. 2 நாளாக அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். ஸோ இதை விட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான இந்த காணொலி பண்ணுறேன். அதனால் உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஸோ மன்னிக்கவும், குரல் ஏதாவது தப்பாக இருந்தால் தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆர்த்தோ காண செஞ்சீங்கன்னா நன்றி, வணக்கம்.